வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஊருக்கு வந்திருக்கிறோம். முருங்கை இலை பறிக்கிறதுக்காக போனோம். இங்கே நிறைய ஃப்ரெண்டு இருந்தாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் முருங்கை இலை கொடுங்கன்னாங்க. அவங்களுக்கு பறித்து கொடுத்தோம். எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? நம்ம ஃப்ரெண்ட் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த 2 ஃப்ரெண்டும் பாருங்கள், எங்களை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுங்கன்னு ரொம்ப நம்மளை கேட்குறாங்க. வெளியில் வரணுமா அவங்களுக்கு. இந்த ஃப்ரெண்டு பாருங்கள், வெளியே காற்றோட்டமாக நின்றுட்டுருக்காங்க. இயற்கை காற்று வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாக்கிங் போகிறாங்க போல இருக்குது. நம்ம முருங்கை கீரை பறிக்கிறதுக்காக வந்தோம். கீரை பறிச்சாச்சு. கொஞ்சம் காயும் எடுத்துக்கிட்டோம், முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு பப்பாளி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சோண்டு பூசணிக்காய் கொடுத்தாங்க, அதையும் கொண்டு வந்துட்டோம். இந்த ஃப்ரெண்டு பாருங்கள், யார் என்ன வேணாலும் செய்யுங்கப்பா, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த கீரையும் கைப்பற்றி வச்சுட்டோம். பப்பாளியை கட் பண்ணி வச்சோம். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்டு. கட் பண்ணி சாப்பிட்டோம். பப்பாளி வந்து நம்ம செரிமானத்தை ரொம்ப சூப்பராக வச்சுருக்கோம். மலச்சிக்கல் இருக்கிறவங்க பப்பாளி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண் பார்வைக்கும் நல்லது. இந்த பூசணிக்காவை டக்குன்னு ஒரு புளிக்குழம்பு பண்ணியாச்சு. தக்காளியை மசித்து எடுத்துட்டு வெங்காயம் பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சோண்டு வெங்காய வடை இருந்தால் அதை போடலாம், நல்லாயிருக்கும் நண்பர்களே. போட்டுட்டு இதையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பூண்டையும் வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பூசணிக்காய், அதையும் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு 2 ஸ்பூன், அது கடையில் பாருங்கள் நான் சாதம் வடித்து வச்சுட்டேன். 2 ஸ்பூன் வந்து மல்லி பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கிளறி விட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ரொம்ப வேண்டாம், வச்சு கரைச்சி ஊற்றி கொதிச்சாச்சு. கொதித்த உடனே லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சோண்டு வெல்லம் போடுங்க. ஏன்னா இது நல்லாயிருக்கும், வெல்லம் போட்டால் அந்த புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக எளிமையாக புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு, தயாராகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம அந்த முருங்கைப்பூவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி இதுதான் சிம்பிளாக சாப்பாடு முடிஞ்சிடுச்சு. பூசணிக்காய் புளிக்குழம்பும் முருங்கைப்பூ பொரியல். வாங்க சாப்பிட்லாம். சரி நண்பர்களே, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அமுக்கி விடுங்க, ஆல். அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ எல்லோரும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.